வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக 200 இடங்களில் கைப்பற்றி நாங்கள் 2வது முறையாக மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தாங்க ஆட்சியை பிடிக்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி ஆகிய என் தலைமையில் தான் அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். அது சரிங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க. மக்கள் யார் பக்கம், மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டக்கூடிய கட்சிகள் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக வலுவான கூட்டணியோட இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பலம் இல்லாமல் தேமுதிக மட்டும்தான் கட்சியில் இருக்கிறாங்க. இன்னும் கூட்டணிக்கு யாராவது வரப்போகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் பரபரப்பும் இருக்கு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல விமர்சனங்களை முன்வைத்து பேசினார். திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னத்தை செஞ்சாருங்க மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எதுவுமே செய்யவே இல்லை. இந்த தமிழக அரசு 45 மாதங்கள் ஆகுது ஆட்சி பொறுப்பேற்று இதுவரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இன்னைக்கு திமுகவுடைய செயற்குழு கூட்டம், இந்த செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, ரைட்டு. அதிமுகவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் செய்கிறதெல்லாம் ஒன்று துரோகம், இதை தவிர வேற என்ன சாதனை செஞ்சிட்டாரு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். கத்தி பேசினா எடப்பாடி பழனிசாமி ஜெயிலில் ஆகிட முடியுமா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி, பல இடங்களில் டெபாசிட் இல்லை, ஓட்டு வங்கி சரிவு, இதையெல்லாம் ஒத்துக்காத எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஓட்டு வங்கி நாங்கள் கணிசமாக உயர்ந்திருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறதுன்னு பச்சை போய் சொல்கிறாரு. இதை மக்களே ஏற்க மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் பேசினா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உண்மையான அதிமுக தொண்டன் யாராவது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்பார்களா அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாக்கி பேசியிருக்கிறார். டிடிவி தினகரன் அமமுக கட்சி ஒரு முழுக போகிற கப்பலுங்க, கடலில் தத்தளிக்குது, கப்பலில் ஓட்ட விழுந்துச்சு, அந்த ஓட்ட வழியாக தண்ணி நிரம்பி கப்பல் கடலில் முழுகக்கூடிய நிலையில தான் அமமுக இன்னைக்கு இருக்கிறது அப்படின்னு பெரிய விமர்சனம் வச்சு பேசினார். அதற்கு டிடிவி தினகரன் இன்னைக்கு செய்தியாளர் மத்தியில் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். ஒரு நேரத்தில் டிடிவி தினகரன் பேரை சொல்றதுக்கு முழுமையாக சொல்ல மாட்டார், டிடிவி அப்படின்னு மட்டும் தான் என்ன பேசுவார் தவிர தினகரனை சேர்த்து பேசவே மாட்டார். அப்படி இருந்தால் என்ன இன்னைக்கு அமமுக ஒரு கப்பலை உதாரணம் காட்டி பேசுறாரு, கப்பல் கடல்ல கவிழ்ந்து விட போகுதுன்னு பேசுறாரு. அதுவே நாங்கள் அங்கீகாரத்தில் பெற்றிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்க கப்பல் முழுக போதா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கப்பல் முழுக போதா பொறுத்து பாருங்க அப்படின்னு டிடிவி தினகரன் அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் பேசியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்கிறத டிடிவி தினகரனுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதிமுகவுக்கு ஒரு மூடு விழா கொண்டாடி விட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஓய்வார். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து என்ன பயன் அப்படிங்கிறதா அதிமுகவுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி யோசிக்கணும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை என்றால் அதிமுகவிற்கு ஒரு எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிற அளவில் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொன்னாங்க. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக நிலை தடுமாற்றம் தான், ஆட்சி பிடிப்பதுங்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டியா, 4 முனை போட்டியா, 3 முனை போட்டியா, இப்படி பல கூட்டணி நிலவரங்களோட 2026 தேர்தல் இன்னும் 15 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாகவே பல சலசலப்புகள், பல நெருக்கடிகள் நிறைந்த இந்த தேர்தலை எப்படி அனைத்து கட்சிகளும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல மக்களும் யாருக்கு வாக்களிக்கலாம், யாரை தேர்வு செய்யலாம், யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம், யாரை தூக்கி எறியலாம், யாரை ஆட்சி கட்டிலில் அமர்த்தலாம் என மக்கள் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாங்க.
யாருக்கு மக்கள் நலன் சார்ந்து, மக்கள் நாட்டு நலன் சார்ந்து யார் ஆட்சி புரிகிறார்களோ அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பது வழக்கமாக தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சி, எந்த கட்சி தொடர் மக்கள் விரோதமாகவோ மக்கள் நலனில் எந்த விஷயமும் நல்லது செய்யவில்லை என்றாலும் அவர்களை தூக்கி எறிவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதும் மக்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக ஒரு பக்கம் பலமான கூட்டணியோட 12 கட்சிகள் கூட்டணிக்குள்ள வைத்துக்கொண்டு பலமான வலுவான கட்சியாக இருக்கிறாங்க. அதிமுகவில் இன்னும் கூட்டணிக்கு யாருமே முன் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடன் அதிமுக கூட்டணி வைக்கின்ற பேச்சுவார்த்தை அடிபட்டாலும் அதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை. தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம் பாருங்க அப்படிங்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ட்விஸ்டுகளை சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தயங்குவதற்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமியோட நம்ம கூட்டணி வைத்தால் நம்மளும் எந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடியாதுங்கிறதுனால எந்த கட்சியும் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைக்க போகிறார்? கடைசி நேரத்தில் பாருங்க, என் வேலையை காட்ட பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தை எங்களோட கூட்டணி வைப்பதற்கு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலோ எந்த ஒரு விஷயமும் ஏன் இப்போ வரலன்னா, தேர்தல் நெருங்குகிற போது பாருங்க எங்களோட கூட்டணி பலமாக நாங்கள் அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் பெரிய சிக்கல் இருக்கிறது. வருகிற வாரம் டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அதிமுக சார்பாக எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுங்க, எங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைப்பதற்காக டெல்லி வரையும் முக்கிய புள்ளிகள் அதிமுக சார்பாக டெல்லி விரைகிறார்கள். இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும்? ஓ பன்னீர்செல்வத்திற்கா, எடப்பாடி பழனிசாமிக்கா? அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் மிகப்பெரிய நெருக்கடி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாருங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஒரு பக்கம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா தமிழகத்தில் ஒரு மாபெரும் கட்சி அதிமுக தான். இன்னைக்கு திமுக எதிர்க்கணும்னா அதிமுக இருந்த சூழல் இன்னைக்கு இந்த சூழல் இல்லாத பட்சத்தெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒரு விதிவிலக்காக இல்லை. அதிமுகவை ஒரு வலுவாக வைத்துக் கொள்ளவில்லை. திமுக கடுமையை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை. இன்னைக்கு ஆட்சி பிடிக்குமா பிடிக்காதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தான் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் யார் வசம், யாருக்கான ஆட்சி, தமிழகத்தில் யாருக்கு மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள், மீண்டும் யார் ஆட்சியை அமைக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அதிமுகவை மீண்டும் 2026 தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காவிட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி அதிமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு ஒரு மூடு விழாவை கொண்டாட விட்டு தான் எடப்பாடி பழனிசாமி போய்வார் அப்படிங்கிற டிடிவி தினகரன் கருத்து சரியாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் கட்சியில் இணைக்கணும்னு சொன்னால் டிடிவி தினகரனை கப்பல் மூழ்கிட போகுது. அமமுகங்கிற ஒரு கப்பல் கடலை முழுகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற போது டிடிவி தினகரன் எங்க அதிமுக இணைவது? எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அந்த கணக்கு விஜயை நோக்கி தானே இருக்கிறது. விஜயனுடைய வரவேற்பை எதிர்நோக்கி தானே இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக இணைக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமெல்லாம் இருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானால் நடக்கும். பாஜகவுடன் கூட அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பதற்கும் தயங்க மாட்டார் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி யாருடன் கூட்டணி வைப்பார்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.